Hi. So this is my first day of being jobless. சொல்லும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. I'm a little scared as well. Last video போட்டிருந்தேன். I was telling like I'm in the verge of losing my job. So the thing happened and layoff happened and I'm like currently searching for job right now. திருப்ப எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தோணிட்டு இருக்கிறதே வந்து ஐ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் கண்டென்ட் க்ரியேஷன் லாங் பேக் because I know my heart and my brain is like totally fixed in this thing because I am totally into makeup and content. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். I should have done that long back instead of forcing myself to go into a 9 to 5 job. அதுக்காக நான் இப்போ வந்து ஃபுல் டைமாக கான்டென்ட் க்ரியேஷனில் இறங்க போகிறேன். எனக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பர்சியூ மை பேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ இப்போது பிகாஸ் being a single mom, I don't think I have the leisure to do that. So adanala I have to strictly search for a job and all that. But this is just like I'll definitely make யூடியூப் இன்ஸ்டாகிராமை வந்து நான் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் when I wanted to do that அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஃபேமிலி என்ன பண்ண போகிற இதெல்லாம் எதுக்கு, யார் என்ன நினைப்பா, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி அப்படி, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, சொசைட்டிக்காகவே நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டிலே எல்லாருமே இதான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பீப்புள் அண்டர்ஸ்டுட் தட் திஸ் இஸ் குட் மனி. பீப்புள் அண்டர்ஸ்டுட் லைக் ஸோ மெனி ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து தே அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அவங்களுக்கு வந்து வெளியே போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இல்லாதனால தே ஹாவ் டேக்கன் திஸ் as their career and they are doing it and they are being very successful in that and it's a very good thing. நம்ம தான் வந்து ஐயோ அவங்க திட்டுறாங்க, ஐயோ அப்பா திட்டுறாரு, இவன் திட்டுறான், அவன் திட்டுறான், இவன் பாப்பா அவன் பாப்பான்னு எல்லாரும் ஊரெல்லாம் பார்க்கும், சொசைட்டி என்ன பேசும்னு சொல்லி நம்ம வந்து உட்காந்து கடைசியில் நமக்கு ஒரு பிரச்சனை எவனா வருவானா கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வாட் எவர் யூ லைக் யூ ஹாவ் டு டூ இட். வாட் எவர் யூர் டெஸ்டின் டு டூ யூ வில் டெஃபினெட்லி டூ இட். அது வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹர்ட் பண்ணி தான் ஆகும். பட் மற்றவங்க ஹர்ட் ஆகிறாங்கன்றதுக்காக யூ கேனாட் ஸ்டாப் யுவர் செல்ஃப். யூ கேனாட் ஸ்டாப் யுவர் செல்ஃப். மற்றவங்க ஹர்ட் ஆனால் ஹர்ட் ஆகிட்டு போகிறாங்க. வாட் யூர் டெஸ்டின் டு டூ, நீங்கள் இந்த பொறப்பை எதுக்கு எடுத்துருக்கீங்க, அதை எந்த பண்ணத்துக்கு எடுத்துருக்கீங்களோ அதை பண்ணி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகும் நம்ம. ஸோ நான் வந்து ரொம்ப தீவிரமாகவே வந்து வேலை தேடி தான் இருக்கேன். ஒரு பக்கம் காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஓரளவுக்கு மேக்கப் டீல்ஸும் புக் ஆகிட்டு இருக்கனால அதுவும் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரமாக ஒரு லிப் கிளாஸும் வச்சு கையில் பேசிட்டுருக்கேன். இட்ஸ் நாட் அ லிப் கிளாஸ், இட்ஸ் அ PH லிப் பாம். யூ கேன் see that's what I have applied here. இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. இது ஒன்றும் பெரிய பாப்புலரான ப்ராண்ட்லாம் கிடையாது. ஜெப்டோவில் வாங்கினேங்க, சீரியஸாக ஜெப்டோவில் வாங்கினேன். ஹிலரி ரோட் சம்திங் இதோட ப்ராண்ட் பேர். பீப்புள் யூ கைஸ் நோ லைக் ரெனேயோடது பார்த்துருப்போம். இட்ஸ் அரவுண்ட் 400. இது வந்து 150 தான் சம்திங் வந்துச்சு. எனக்கு வந்து அடித்து போட்ட மாதிரி பிக்மெண்டட் லிப்ஸ், ஓகேவா. அதிலே வந்து இது ரொம்ப அழகாக தெரியுதுன்னா ஐ வாஸ் லைக் ஸோ அப்சஸ்ட் வித் இட். நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கும் சொல்லி இது செம்மையாக இருக்குது இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டான். ஸோ நம்ம வந்து குட்டி குட்டியாக கொஞ்சமாக வீடியோஸ் போடுவோம். யூடியூப்பில் வளர்கிறதுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் ரீச் ஆகும். ப்ளீஸ் கீப் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ். கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை கிடச்சி தான் ஆகணும். அது வரைக்கும் I'll keep you posted. வேறு ஏதாச்சும் மேக்கப் வீடியோவில் பார்க்கலாம். ஐம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் வாட் டு புட் இன் யூடியூப் ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து ஐ எம் ட்ரைங் டு டூ டு ஓவர் கம் ஆல் தோஸ் இன்செக்யூரிட்டிஸ். அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, நம்மளாம் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி கிரிஞ்சு ஃபீலு. அந்த கிரிஞ்சு ஃபீலெல்லாம் கடந்து வர்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பேசி ஐ எம் மேக்கிங் மை செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஸோ தட் ஐ வில் நாட் ஃபீல் இட். ஏன்னா ஐ வில் நாட் பி லைக் எதுக்கு நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அதை என்னை தடுத்து அதை பிளாக் பண்ணி அன்றைக்கி நாள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக when I'm so கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கிட்டேன்னா
I'll definitely do it in a fraction of secondல நான் வந்து எடுத்து பேசி ஏதாவது என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் மை ப்ராக்டிஸ் ஆஃப் பீங் கம்ஃபர்டபுள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அண்ட் I'll keep you posted. வேலை கிடைக்குதா இல்லையா என்னன்றது பார்ப்போம். பாய்.